இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது உடம்புல உப்பு அதிகமாக இருக்கா அப்படின்னா நாங்க சொல்ற விஷயங்களை நீங்க சாப்பிட்டா எக்ஸ்ட்ரா உப்பு எல்லாத்தையுமே அது வெளியேற்றிடும். அதனால நம்ம உடம்புல உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பத்தி தான் முழுமையா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்க உடம்புல உப்பு அதிகமாக சேர்ந்துருச்சுன்னா அதை உடம்பிலிருந்து வெளியேற்ற நம்ம என்ன வகையான உணவுகளை சாப்பிடணும் என்று நம்ம முழுமையா இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கோம். நம்ம உடம்புல கொழுப்பு ஏறி வர பிரச்சனையை விட உப்பு அதிகமா ஏறிச்சுனா கூட நிறைய பிரச்சனைகள் தான் நம்ம உடம்புல. நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம புகையிலைக்கு அடுத்தபடியாக நிறுத்த வேண்டியது அதிகப்படியான உப்பை உணவுல சேர்ப்பது தான் என்று நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள், பேக் பண்ணி வச்சிருக்கிற பேக்டு உணவுகளை இவற்றிலெல்லாம் உப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதிகப்படியான உப்பு உடம்புல சேர்றதுனால சிறுநீர் கோளாறு, ரத்த அழுத்தம், இதய நோய் என்று வரிசையா நோய்கள் தாக்க ஆரம்பிச்சிடுது. அதனால நம்ம உடம்புல உள்ள அதிகப்படியான உப்பை நம்ம அதை வெளியேற்றுவதற்கு சில உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும், நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். அது என்னென்ன உணவுகள் என்பதை பத்தி பார்க்கலாம். முதல்ல பீன்ஸ் பொட்டாசியம் நிறைந்த காய். எனவே இதை நம்ம சாப்பிடுறதுனால தேவையான பொட்டாசியம் கிடைத்து சோடியம் பொட்டாசியம் சமநிலை அடையுது. அதனால இருக்கிற உப்பை அது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடுது பீன்ஸ். அதே மாதிரி ஆரஞ்சு ஜூஸ், அதிகமாக உப்பு சேர்க்கப்பட்ட உணவை நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலே கை கால்கள் நீர் தேக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். கால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு வீங்கி இருக்கும், காலும் கையும் பார்த்தீங்கன்னா வீங்கி இருக்கும். அது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய உப்பு நம்ம உடம்புல சேர்றதுனால கூட இருக்கும். அதிகப்படியான சோடியம் இந்த பாதிப்பை ஏற்படுத்துது. இதற்கு ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்புல தங்கியுள்ள உப்பை அலசி வெளியேற்றி தள்ளிடும். அதே மாதிரி வாழைப்பழம், தினமும் இரவு 2 வாழைப்பழம் சாப்பிடாமல் நாம தூங்க மாட்டோம். காரணம் இதுல அதிக அளவு பொட்டாசியம் இருக்கு. இதுவும் சோடியம் பொட்டாசியம் அளவை சமநிலையா வைக்க உதவுது. இதனால உடம்பில் உள்ள உப்பின் அளவு அது குறைக்கிறது. அதே மாதிரி கீரைகள், காய்கறிகளிலேயே தலை சிறந்த ஒன்று தான் கீரைகள். இதுல ஏராளமான சத்துக்கள், பொட்டாசியம் சத்துக்கள் அடங்கி இருக்கு. இதுவும் உடம்புல உள்ள உப்பின் அளவை குறைக்குது. அதே மாதிரி உலர்ந்த பழங்கள் ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் வகையை சார்ந்தது. உலர்ந்த திராட்சை பழங்கள், ஆப்ரிகாட், கொடி முந்திரி போன்றவற்றில பொட்டாசியம் அதிகமா இருக்கு. ஒரு கைப்பிடி அளவு நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா உடம்புல உள்ள உப்பு சத்தை குறைச்சிடும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாதிரியான உணவுகளை நம்ம பின்பற்றிட்டே வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற அதிகப்படியான உப்பை அது வெளியேற்றி நம்ம உடம்புல ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.